இன்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட். ஓகே, கொஸ்டின் வைஸா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புர்வையா, அதாவது இன் போஜ்புரி, இங்க வந்துட்டு போஜ்பூர் அப்படின்ற ரீஜன் வந்துட்டு த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் கால்ட் அஸ் புர்வையா. ஒய் இட் இஸ் கால்ட் தட் ஸோ, ஏன் அதை அப்படி சொல்றாங்க? தென் அதோடைய கல்ச்சரல் எத்தோஸ், அதாவது அந்த இடத்துல இந்த இந்த ரெயின்ஃபால் சவுத் வெஸ்ட் மான்சூன்னால அங்க இருக்கக்கூடிய கல்ச்சரல் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது போக இந்த டைரக்ஷன் அப்படின்றது சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி, இதோட டைரக்ஷன், கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் எப்படி, அதுக்கப்புறம் அந்த கல்ச்சரல் எத்தோஸ் அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுது, இதுதான் ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் வெஸ்ட் மன்சூன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பேஜோட இன்ட்ரடக்ஷனா இருக்கும். இப்போ சவுத் வெஸ்ட் மன்சூனோட கோர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஏன் இது கிரியேட் ஆகுது? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அரௌண்ட் த குளோப் நம்ம வந்து ஒரு விண்டுக்கு வந்து நேம் பண்றோம் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் ஆரிஜின். அது எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுது, அது ஆரிஜின் ஆகக்கூடிய இடத்த வச்சுதான் அந்த விண்டை வந்து நம்ம வந்து நேம் பண்ணுவோம். த டைரக்ஷன் ஆன் விச் இட் கெட் ஆர்கினேட்டட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டியூரிங் தி மந்த் ஆஃப் ஜூன் நமக்கு தெரியும் it was summer solstice. Summer solstice அப்படின்றப்போ the temperature was very high on Tropic of Cancer, 23.5 degree. நார்த்ல வந்து very high temperature. So 23.5 degree which passes through India, Tropic of Cancer. ஸோ இங்க வந்து நமக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சேம் டைம்ல ப்ரெஷர் வாஸ் வெரி லோ. ஸோ லோ ப்ரெஷர் கண்டிஷன் ஓவர் ஹியர். இதே சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா in the southern hemisphere where the sun's insolation is far away. So sunnoda insolation directly perpendicular to the Tropic of Cancer இருக்கும்போது Tropic of Capricorn was far away. So அதே டைம்ல அங்க எப்படி இருக்குன்னா temperature was very low, pressure was very high. இந்த pressure difference நமக்கு தெரியும். The wind is having the nature of moving from high pressure area to the low pressure area. அப்போ the first of all the wind is getting originated from the south and traveling towards the north. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் southern hemisphereல இருந்து wind அப்படின்றது ஆர்கினேட் ஆகுது. Then it traveling towards the north. So it got the name of south. ஃபர்ஸ்ட் கிடைச்சாச்சா? எங்க ஆர்கினேட் ஆகுதோ அதை பொறுத்தா நான் நேம் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது சவுத் அப்படின்றது நேம் பண்ணியாச்சு. தென் ஆஃப்டர் வைல் கிராசிங் தி ஈக்குவேட்டார் எனக்கு என்ன நடக்க ஆரம்பிக்குது? கோரியாலிஸ் ஃபோர்ஸோட இன்டென்சிட்டி, த எர்த் இஸ் ஆல்வேஸ், நமக்கு தெரியும் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. அப்ப இங்க கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆக்ட் ஆக ஆரம்பிச்சு the winds are getting deflected towards, so from the west it deflect towards the eastern direction. So the wind got its name southwest. Okay, so monsoon அப்படின்னா என்ன சார்? What was the term monsoon called? monsoon அப்படின்றது என்ன சார்? பேசிக் திங். monsoon அப்படின்றது it was derived from the Arabic word mausim, which means seasonal winds or reversal of winds. Seasonal winds or reversal of winds. ஸோ ஓவர் தி பீரியட். அப்போ இந்த மன்சூனை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இது வந்து சீசன் டு சீசன் மட்டும்தான் இந்த விண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது இதோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எப்போ இந்தியாவில் எப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்து லோ ப்ரெஷர் டெவலப் ஆகுதோ அப்போதான் இந்த விண்ட் அப்படின்றது ஆர்கினேட் ஆகும். நான் நேம் பண்ணிட்டேன் சவுத் அண்ட் வெஸ்ட். சவுத்ல இருந்து ஆர்கினேட் ஆகி நார்த் போறதுனாலையும் வெஸ்ட்ல இருந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஈஸ்ட் வேர்ட்ஸ் போறதுனாலையும் இது வந்து சவுத் வெஸ்ட் மன்சூன் அப்படின்றது இதோட நேமிங் ரீசன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் அப்ரோச் டுவர்ட்ஸ் இந்தியா. ஸோ வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பைஃபர்கேட்டட் இன்டு 2 பிரான்ச்சஸ். ஒன்னு வந்துட்டு அரேபியன் சி பிரான்ச், அரேபியன் சீல டிராவல் ஆகிறதுனால அரேபியன் சி பிரான்ச். இது வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், நார்மலான திங். அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ இந்த அரேபியன் சி பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா when it enters into the country side உள்ள இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ள என்டர் ஆகும்போது it has to block or it has to face the great south or western ghats. சரியா? சவுத்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ghats it has to face. So it gives enormous amount of rainfall to this area. So இது வந்து rainfall area. சரியா? the westward side or windward side of the western ghat. Then இது பாத்தீங்க அப்படின்னா the leeward side of the western ghat, leeward side, no issue. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நமக்கு ஈஸ்டர்ன் காட் இருக்கு. பட் ஈஸ்டர்ன் காட் இஸ் a discontinuous chain of hill, ஆனா which stand parallel to the Bay of Bengal. இது பாத்தீங்க அப்படின்னா which stand perpendicular to the southwest or அரேபியன் சி பிரான்ச்சுக்கு வெஸ்டர்ன் காட் அப்படின்றது பர்பண்டிகுலரா இருக்கு. இதுவே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் parallel to the direction of Bay of Bengal branch. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட், சதர்ன் ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. தென் the wind is traveling. இங்க என்ன இருக்குது? ஸோ here we have the great barrier.
அப்படின்னு சார் யாரு? ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸோடைய இங்க நார்த்வர்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது பார்க்கும்போது இங்க வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்றது இருக்காங்க. காசி, காரோ, ஜெயிந்தியா அண்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அட் தி இண்டோ மியான்மர் பார்டர்ல இவங்க இருக்கிறாங்க. ஸோ பூர்வாஞ்சல், காசி, காரோ ஹில்ஸ். ஸோ ஹியர் ஹிமாலயாஸ். So when wind enters into அப்ப it takes some amount of already in the wind அப்படின்றது Bay of Bengal already இது வந்து moisture laden winds தான். ஆல்ரெடி அவங்க மாய்ஸ்சர் எடுத்துட்டு வராங்க. when it crosses Bay of Bengal it absorbs more amount of moisture. Good morning sir. Arun Kumar, good morning sir. So it get more amount of moisture from Bay of Bengal. இப்போ என்ன ஆகுது? The wind is getting trapped. இங்க பாருங்க ஃபுல்லாவே இந்த ஒரு கம்ப்ளீட் எட்ஜ் ஒரு கார்னர்ல போய் the wind is getting trapped. இந்த ஹிமாலயாஸுக்கும் இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸுக்கும் நடுவுல இந்த கோனிக்கல் ஷேப்ல போய் அந்த wind அந்த மாய்ஸ்சர் லேடன் winds அப்படின்றது ட்ராப் ஆயிடுது. So it gives very high or enormous amount of rainfall to the north eastern part of India. So அதனால தான் the world highest rainfall receiving place என்ன சார்? மவுசன் ரோம் which was in சிராபுஞ்சி. ஸோ இங்க வந்துட்டு இந்த ரெயின்ஃபால் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்றது இங்க இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். தென் இங்க வந்து த கிரேட் ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால த winds cannot able to cross over the Himalayas. ஹிமாலயாஸை தாண்டி போக முடியாதனால ஆன் தி கோர்ஸ் இட் வாஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் டைரக்ஷன். ஸோ த winds ஆர் கெட்டிங் டிஃப்ளெக்டட். The southwest monsoon is a reason for current El Nino or Pacific Ocean weaken the southwest monsoon. Pacific Oceanல இருக்கக்கூடிய Pacific Ocean El Nino அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா the thing which affects the southwest monsoon sir. Southwest monsoon affect பண்றதுனால தான் நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா அந்த அளவுக்கு சவுத் வெஸ்ட் மன்சூனோட ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இந்தியாவில் இருக்காது. ஸோ எல் நினோ விச் அஃபெக்ட்ஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுத் வெஸ்ட் மன்சூன் இன் இந்தியா. ஸோ வி வில் எக்ஸ்பிளைன் in that separate class about El Nino. El Nino, La Nino, what was Walker circulation அப்படின்றத நம்ம ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஹிமாலயாஸை தாண்டி எஸ்கேப் ஆகி போக முடியாதனால ஆன் தி கோர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அது அப்படியே டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்க. தென் வென் இட் அப்ரோச் இந்த பார்ட் இதுதான் வந்து போஜ்பூர் பார்ட். போஜ்பூர். ஸோ கொஸ்டின் அப்படின்றது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட டைரக்ஷன் பாருங்க. இப்போ எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குது? இப்போ இதோட டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் போயிட்டு இருக்குதா. ஈஸ்டர்லி வின்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர்வியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நேம் லோக்கலா எப்படி இந்த ஈஸ்டர்லி வின்ஸ் சரியா இன் போஜ்பூரி the easterly winds are called as பூர்வயா. so this is how it got its name. இங்க தான் நமக்கு क्वेश्चनும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட டைரக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்குது? இனிஷியலா இது பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் மன்சூன் தான். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய விண்ட் எப்படி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் டிராவல் ஆகுது, வை இட் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்றது தான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரியா இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும். தென் இந்த போஜ்பூர் பார்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூபியையும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷையும் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பீகாரையும் சேர்த்தது தான் திஸ் Bhojpuri part. Eastern part of Uttar Pradesh and western part of Bihar. ஸோ எப்படி இந்த ரெயின்ஃபால் இந்த ஈஸ்டர்லி ரெயின்ஃபால் இங்க இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரையோ இங்க இருக்கக்கூடிய கல்ச்சரையோ டிட்டர்மைன் பண்றது அப்படின்றது செகண்ட் பார்ட். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் சவுத் வெஸ்ட் மன்சூனை பார்த்து முடிச்சிடலாம் சரியா சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரேபியன் சி பிரான்ச் வந்து ரான் ஆஃப் கட்ச் குஜராத் வழியா என்டர் ஆகும்போது ஹியர் வி டு ஹேவ் ஒன் மவுண்டன் ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். என்ன மவுண்டன் சார்? ஆரவல்லி. ஆரவல்லி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் அட் த கிரேட் ஹைட். இப்போ அதோட ஹைட் அப்படின்றது இல்லை. இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டன் அப்படின்றப்போ அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இட் ஸ்டுட் parallel டு தி டைரக்ஷன் ஆஃப் அரேபியன் சி பிரான்ச். அதனால இங்க என்ன கிடைக்காது அப்படின்னா ரெயின்ஃபால் அப்படின்றது இந்த பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதாவது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த ரெயின்ஃபால் அப்படின்றது கிடைக்காது. பட் இந்த மகாராஷ்டிரா பார்ட் இந்த Karnataka part, Kerala part are getting severely affected. So floods in Kerala. So because of southwest monsoon.
ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸ், வை லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் சோ ஃப்ரீக்வெண்ட் இன் தி கேரளா வெஸ்டர்ன் காட் அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆர்டிகல்ஸ் வி ஹாவ் டு எவால்வ் வை த லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் சோ காமன் இன் தி வெஸ்டர்ன் காட் வென் கம்பேர் டு ஹிமாலயாஸ், ஒன் அமாங் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது எப்படி அப்படின்றது அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டுக்கு ரெயின்ஃபால் அப்படின்றது கிடைக்காது. வென் தீஸ் டூ பார்ட், அப்போ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அண்ட் அரேபியன் சி பிரான்ச் ஆர் met together at the northern central plains la, they are met at the part of Delhi, Haryana in the part la. So they are giving good amount of rainfall over there, and on the course of Himalaya it just got escape out of India. So இது தான் course. So it is the reason for Delhi floods and all. Delhi floods and all. So this is the course of southwest monsoon. So இது பாத்தீங்க அப்படின்னா it was between June to September. எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is because of summer trough அப்படின்னு சொல்லுவாங்க. So it was nothing but the low pressure developed over the continental part of India. Low pressure developed over the continental part of India. Monsoon trough or summer trough. So it enters into Pakistan as a moistureless wind. அப்படியே it will travel towards the அப்படியே towards course, அப்படியே ஈஸ்டர்லி winds கூட சேர்ந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. Vindhya Satpura, yes sir. Vindhya and Satpura, it was and giving good amount of rainfall. This branch meet over India, meet பண்ணும்போது இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் இந்த பிரான்ச் மீட் பண்ணிக்கும் போது இங்க வந்துட்டு குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டு தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா வேர் தி அமர்கண்டக் பிளாட்டியூ லைஸ். அங்கிருந்து எனக்கு என்ன ஆகுது, ரேடியல் ரிவர் நர்மதா, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆர் கெட்டிங் ஆர்கனேட்டட். புரிஞ்சு சார்? இது வந்து ரேடியல் டைப் ஆஃப் ரிவர் பேட்டர்ன் பார்த்துருக்கிறோமா, ஃப்ரம் மான்சரோவர் லேக்ல எக்ஸாம்பிள் பார்த்தது. தென் Kerala Western Ghats has highly weathered and fractured rocks. Correct தான் சார். First of all, Western Ghat is not an actual mountain. அதுதான் இந்த first reason. Himalayas is an actual mountain, actual Engfold mountain, but Western Ghat is not actual mountain. Western Ghat mountain கிடையாது. So இதுதான் வந்து course of south west monsoon. இது புரிஞ்சுதா? Then north east monsoon இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தலாமா? By north east monsoon. So north east monsoon. So north east monsoon உடைய டைம் பீரியட் பாத்தீங்கன்னா it was September, October, September to November. That was the course of north east monsoon. And at the southern part of India it was extend up to midweek of December. So in southern part of India it was extend up to பாத்தீங்க அப்படின்னா so midweek of December வரைக்கும் it can extend. North east monsoon. இப்போ north east monsoon ஓட கோர்ஸ் பார்க்கலாம். So what was really happened அப்படின்னு பார்க்கும்போது the sun So in the September பார்க்கும்போது the sun was overhead to the equator, so equinox period. அங்க இருந்து sun என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா it was travel towards the tropic of Capricorn. நமக்கு தெரியும் 23.5 degree south tropic of Capricorn நோக்கி it was traveling அப்படின்றப்போ what was happened na, the temperature was rising over the southern hemisphere
pressure was low. At the same time, நமக்கு வந்து we are nearing to the December அப்படின்றப்போ the temperature was low and the pressure was high. சரியா? Then the wind from the Mediterranean Sea or flows along the Hindu Kush and Himalayan mountain ranges. ஸோ இங்க வரும்போது இந்த விண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா தே ஆர் மாய்ஸ்சர்லெஸ் விண்ட்ஸ். மெடிடேரியன் சீல இருந்து போகும்போது ஸோ இங்க என்ன தேவைப்படுது, இப்போ ப்ரெஷர் இங்க கம்மியா இருக்கும்போது the wind have to deflect towards. So from the north it is getting originated. So என்ன ஆகுது, from the north to south இது டிராவல் ஆக ஆரம்பிக்குது. Then why it is calling east, அப்ப ஏன் நார்த் ஈஸ்ட்னு சொல்லணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்லி. நமக்கு தெரியும் டிராபிக்கல் ஈஸ்டர்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? ஞாபகம் இருக்கா இது இந்த விஷயம்? டிராபிக்கல் ஈஸ்டர்லி, சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி அண்ட் போலார் ஈஸ்டர்லி. ஞாபகம் இருக்கா இந்த விஷயம்? So on the influence of this easterly, the winds are getting deflected towards the eastern side. புரியுதா? So originate from the north and flows from north to south and east to west. So only it got its name of northeast monsoon. சரியா? ஆரிஜின் ஆகக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து தான் climate changes often may be the reason for the frequent landslides. climate changes பண்ணலாம் சார், அதுவுமே ஒரு ரீசனா இருக்கலாம். பரவாயில்ல அருண்குமார். So when it enters into Indian பாத்தீங்க அப்படின்னா it takes some amount of moisture from the Mediterranean Sea. ஆனா while crossing the Central Asian countries வரும்போது ஈரான், ஈராக், பாகிஸ்தான் கிராஸ் பண்ணி வரும்போது it lost all its moisture. இந்தியாக்குள்ள வரும்போது அது moistureless wind தான் வருவாங்க. Then it travels, it gets some amount of moisture from the cold mountains of Himalayas and give good up or a little sparse amount of rainfall to the foothills of Himalayan areas. Then when it reaches the Bay of Bengal, சரியா, the moistureless wind are getting more amount of moisture from the Bay of Bengal. இப்ப பாருங்க on the course. So now the eastern Ghat and western Ghat. So இப்ப பாருங்க the eastern Ghat is perpendicular to the direction of the northeast monsoon. வந்தாச்சா? இப்ப பாருங்க northeast monsoon, the eastern Ghat is perpendicular. So it gives good amount of rainfall to this part of our country. The southeastern coast receives good amount of rainfall from the northeast monsoon. Then using the gaps, நமக்கு தெரியும் eastern Ghat is a discontinuous chain of hills. So via the gaps the moisture winds are entering into the mainlands or at the Deccan part of India and giving some amount of rainfall over there. ஸோ இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா the wind are getting இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. the Coriolis force அதே டைம்ல இந்த விண்டை வந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி Coriolis force and the north east monsoon, what will create அப்படின்னா cyclones will emerge. சரி, சைக்ளோன்ஸ் அப்படின்றது இன்னும் தெளிவா பார்க்கலாம் சைக்ளோன்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல. இப்போ இந்த பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி இன்டராக்ஷன் ஆஃப் தி கோரியாலிஸ் ஃபோர்ஸ், ஒரு பக்கம் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் போயிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து இந்த விண்ட் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் மீட் டுகெதர். சரியா? தேர் வில் பி அன் கன்ஃபியூஷன். ஸோ வாட் வில் கிரியேட், இட் வில் கிரியேட் தி சைக்ளோன். So that is why during the month of December the southeastern coast of India is severely affected by the cyclones and all. இந்த சைக்ளோன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறது இது ஒன்னு ரீசன் சொல்ல, ஒன் அமங் தி ரீசன். ஓகேவா சார்? முடிஞ்சதா? இப்ப பாருங்க ரெயின்ஃபால் அப்படின்றது பாருங்க, இந்தியால பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெயின்ஃபால் அப்படின்றது, so this area is getting rainfall from the southwest monsoon, this area is getting rainfall from the northeast monsoon and some amount of rainfall to this part. Okay sir? Then good amount of rainfall from the southwest monsoon to this area, and we are having the rainfall because of the merging of Bay of Bengal branch and south. So we are here also we are having good amount of rainfall.
ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த ரிமைனிங் ஏரியா அப்படின்றது பாத்தீங்க அந்த ஒன்லி லெஃப்ட் அவுட் பார்ட் இஸ் டெசர்ட். வந்தாச்சா சார்? திஸ் இஸ் ஹவு தார் டெசர்ட் வாஸ் ஃபவுண்ட். முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம கொஸ்டினோட செகண்ட் பார்ட்டுக்கு போலாம் சார். இப்போ இங்க வரும்போது பட் திஸ் wind doesn't have any kind of moisture இருக்குல்ல சார். இந்த விண்ட்ல எந்த ஒரு மாய்ச்சருமே கிடையாது. இதுவே லேண்ட்ல இருந்து ஆர்கினேட் ஆகக்கூட வர விண்டு தானே. ஏதாவது சீல இருந்தா தான் மாய்ச்சர் எடுத்துட்டு வந்து நீங்க ரெயின்ஃபால் தர முடியும். ஈவன் தோ இப்ப ஆரவல்லி இருக்கக்கூடியது கரெக்ட் தான். பட் ஆனா the winds are moistureless அப்படிதானே? ஸோ நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த கண்டிஷன்ல ஞாபகம் இருக்குதா? டிராபிக்கல் ஈஸ்டர்லி, சப் டிராபிக்கல் வெஸ்டர்லி, போலார் ஈஸ்டர்லி ஞாபகம் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தலாம், கல்ச்சரல் பார்ட். கல்ச்சரல் பார்ட் ஆஃப் பூர்வையா. ஸோ there was one story சார். சரியா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தோம். கஜாரி ஆர் கஜாரை ஆர் காஜ்ரி. ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு தமிழ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த மேகவெடு தூது அப்படின்றது பார்த்துருக்கீங்களா சார்? சரியா? அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் சார் இது. சரியா? பர்சன் சரியா? அவர் பேர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரல் ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த மாதிரி சாங்ஸ் காஜ்ரி அப்படின்றது ஒரு சாங் என்ன அப்படின்னா ஒரு மேன் வந்துட்டு ஒர்க்குக்காண்டி அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து சிட்டி டவுனுக்கு வந்து வேலை பார்க்க போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக் சாங் தான் இது. இந்த பாட்டு இந்த டார்க் கிளவுட்ஸ் இருக்குல்ல, இந்த டார்க் கிளவுட்ஸ் போயிட்டு ஹவு தே ஆர் லாங்கிங் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை சொல்லும். இவங்களுக்காக இவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் எப்படி வெயிட் பண்றாங்க அந்த பர்சன் காண்டி. தமிழ்ல லிட்டரலா மேகவெடு தோதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மேகத்தை வந்து அனுப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவனை வர வைக்கிற அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த கஜாரி ஸ்டோரி. சரியா? இதை வந்துட்டு நீங்க வந்து ஃபோக் சாங் சரியா ரிலேட்டிங் டு தட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எழுதிடலாம். தென் இது பெருசா இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்ற அளவுக்கு இல்ல, பட் இந்த சாங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். காஜ்ரி ஆர் ஃபோக் சாங். which visually indicates the dark rain bearing cloud of dark rain bearing cloud. ஸோ எப்படி இந்த கிளவுட்ஸ் ஆர் அப்ரோச்சிங் அந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் செகண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி தான். இங்க இருக்க நார்த் வெஸ்டர்ன் பார்ட் அப்படின்னாலே தே ஆர் ஃபர்டைல் பிளைன்ஸ். நார்த் அண்ட் கிரேட் பிளைன்ஸ் ஆர் சோ ஃபர்டைல். ஸோ இங்க வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ரைஸ் அண்ட் சுகர் கேனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். டியூரிங் தி இனிஷியல் பீரியட் அந்த சின்ன சின்ன கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது தே ப்ரிப்பேர் ஃபீல்டு. நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி தான். யூ ஹாவ் டு அசியூம் ஒரே விஷயம் தான். கல்ச்சரல் எத்தோஸ் அப்படின்றதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் இந்த கஜாரி அப்படின்ற டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் ஸ்பெசிபிக்கலி டினோட்ஸ் தட் ஏரியா. அப்படிதான் மெயின்ஸ் ஆன்சர் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த இனிஷியல் பீரியட்ல அப்போ இனிஷியல் டிராப்லெட் அப்போ நம்ம வந்து அந்த ஃபீல்ட வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றதும். தென் லேட்டர் டவுன் போர் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ஷிஃப்டிங் அதாவது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் தி ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றதும் சொல்லணும். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் தி ரைஸ். ஸோ அந்த ரைஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த நெல் நடுறப்போ ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயுமே ஒரு பாட்டு போடுவாங்க. சரியா? அப்ப இது எதை இண்டிகேட் பண்ணுது? இந்த ஈஸ்டர்லி கிளவுட்ஸ் வந்து டவுன் போர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நெல் நடும்போது ஒரு வகையான சாங் அந்த ஒரு ஃபோக் சாங் பாடுவாங்க. அந்த சாங் பேர் என்னன்னா ரோபாய் கீத். ரோபாய் கீத். ROPAIGEET. கீத். கீத்னா பாடல். ரோபாய். ரோபாய் கீத்.
ஸோ இந்த மாதிரி ரீஜனல் வைஸ்ல இருக்கக்கூடிய சில ஃபோக் சாங்ஸ், சில கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா மெயின்ஸ் ஆன்சரை என்ஹான்ஸ் பண்ண முடியும். சரியா? நோ ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் ஜியோகிராஃபி, பட் தே ஆர் ஆஸ்கிங். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சம்வாட் டஃப் டு என்ன சொல்றது, நமக்கு சவுத் வெஸ்ட் மன்சூனோட கோர்ஸ் தெரியும், பட் எப்படி இதை நம்ம வந்து ரீஜனலா ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்றத நம்ம படிச்சா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தார்பாக்கன், DARBACHAN, தார்பாக்கன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய, அதாவது இந்த பூர்வையாவை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், இந்த மழை எப்போ வரும், இந்த வானம் இப்படி இருந்தா இந்த மாதிரி, சோ அஸ்ட்ரானமிக்கல் ஆர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த இது புளியம் இலையெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னா மழை வராது, மாங்காய் கொட்டிடுச்சுன்னா மழை வராது, மாங்காய் பூ கொட்டிடுச்சுன்னா மழை வராது, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ப்ராபப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓரல் ஸ்டோரிஸ் ரிகார்டிங் திஸ் பூர்வையா தான் வந்துட்டு தார்பாக்கன், DARBACHAN, தார்பாக்கன். ஸோ சம் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்ஸ், சரியா, நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரியான ரெயின்ஃபால் ஃபெஸ்டிவல், மழை வரத்துக்கான சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவான் ஸ்விங்ஸ், சவான் ஸ்விங்ஸ். அதாவது என்ன அப்படின்னா பெரிய பெரிய மாமரத்திலையும் ஆலமரத்திலையும் பேனியன் ட்ரீலையும் மேங்கோ ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஊஞ்சல் கட்டி விட்டுருவாங்க. அந்த ஊஞ்சல்ல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அடலசன் கேர்ள்ஸ் வந்துட்டு உட்காருக்கும் போது இந்த காத்து வந்து தானா அந்த ஊஞ்சல் ஆட்டுறது தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த சவான் ஸ்விங்ஸ். எழுதிக்கோங்க, சவான் ஸ்விங்ஸ், a traditional festival, a traditional festivals of this region. Women and young girls பாத்தீங்க அப்படின்னா இந்த கூல் புர்வையா பிரீஸ்ல வந்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடுறது தான் இந்த சவான் ஸ்விங் ஃபெஸ்டிவல். தென் ஃபைனலா கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் என்ன சார் கொடுக்கலாம்? கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம்? கன்க்ளூஷன் பாத்தீங்க, ஈவன் தோ இந்த விண்ட் அப்படின்றது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் போயிட்டு இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் தி ஹிமாலயன் இன்டரப்ஷனால the wind is getting deflected towards the east, so only it gets the name of purvaya. Purvaya அப்படின்னா easterly winds. So this is all about the cultural ethos of this region of Bhojpuri. முடிஞ்சு போச்சா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர் ஆன்சர். ஸோ நார்த் ஈஸ்ட் மன்சூன் என்னன்னு தெரிஞ்சது, சவுத் வெஸ்ட் மன்சூன் என்னன்னு தெரிஞ்சது, புர்வையா என்னன்னு தெரிஞ்சது, அங்க இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ், அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் தெரிஞ்சது. டன். ஓகே சார், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் ஆகி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று பேவிக்கு ஒன்று, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ஐத்துமெசஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். இது வந்து சில பேர் வந்து இஸ்துமெசஸ் அப்படிம்பாங்க. நான் வந்து இது ஆரம்பத்திலிருந்து படிச்சது வந்து ஐத்துமெசஸ் அப்படின்றதே படிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ஐத்துமெசஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். So what was the difference between these two things, sir? Straits, what all are called straits and what all are called ஐத்துமெசஸ் அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸ் என்ன சார்? என்ன இப்படின்னா என்ன விஷயம் சார்? ஸ்ட்ரைட்ஸ்னா என்ன, இந்த ஐத்துமெசஸ்னா என்ன சார்? ஆன்லைன்ல யாராவது ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் இருக்குதுல்ல, இப்போ என்ன, இப்போ இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இந்த ஸ்ட்ரைட்? பால் ஸ்ட்ரைட் இருக்குது, அடுத்து மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்குது, 2 லேண்ட் மாஸா? நல்லா யோசிச்சு பாருங்க, 2 லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா ஸ்ட்ரைட் அப்படின்றது என்ன சார்?
இதுதானே இப்படிதானே இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் ஆல்மோஸ்ட். ஸோ இட் கனெக்ட்ஸ் தி டூ வாட்டர் பாடி, இங்கே ஒரு வாட்டர் பாடி அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி அரேபியன் சி. அவ்வளோதானே சார், ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ண. ஸோ இது ஒரு லேண்ட்மாஸ், இது ஒரு லேண்ட்மாஸ். ஸோ ரெண்டு லேண்ட்மாஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரோ வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தீங்களா இல்லையா? மீன்ஸ் sir, building architecture is also a cultural part of Korea. For example, bungalow buildings in Bengal region, because of their rooftop, that the Britishers named their building called bungalow. Very good sir, very good understanding. Dharan, very good sir. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தே நேம் பிரிட்டிஷர்ஸ் நேம் பங்களோ, அதாவது பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஃபால் நேச்சர்னால அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸை வந்துட்டு அந்த பங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு கல்ச்சரல் டிஃபரன்சஸ் அந்த பர்டிகுலர் ஏரியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒரு நல்ல அப்சர்வேஷன். வெரி குட் சார். இப்போ அடுத்தது என்ன சார், ஐட்டு மெசேஜ்னா என்ன சார்? ரெண்டு லேண்ட்மாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய, சரி ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லேண்ட்மாஸ் தான் வந்து இந்த ஐட்டு மெஷஸ் அப்படின்றது. அவ்வளவுதான் சார். இது ஒரு வாட்டர் பாடி, இது ஒரு வாட்டர் பாடி, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரோ லேண்ட், அதுதான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் பிரிட்ஜா இருக்கலாம், இல்ல வந்துட்டு இது வந்து இங்க இது வந்து லேண்ட் மாஸா இருக்கலாம். இந்த லேண்ட் மாஸ் நடுவுல நான் வந்து ஏதாவது ஒன்னு கேனலாவோ இல்ல வந்து பிரிட்ஜாவோ இந்த ரெண்டு லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இதுதான் சார் அந்த ஐட்டு மெஷஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கேனல், சூயஸ் கேனல், சரிங்களா? அது ஒண்ணு, இது ஒண்ணு, நடுவுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன திங். narrow land connecting two land masses and straight is a narrow body connecting two water bodies. Very good sir. பரவாயில்லையே, அருண் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அப்படி ஆஃப்லைன் வந்திருக்கலாம் அருண் நீங்க. ஸோ இது ஒரு ஓஷன் பாடி, இது ஒரு ஓஷன் பாடி அப்படின்றப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இங்க ரெண்டு லேண்ட்மாஸ், இது ரெண்டு ஓஷன் பாடி, வாட்டர் பாடி அப்படின்றதா. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தீஸ் டூ சார்? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது சூயஸ் கேனால், சூயஸ் கேனால், பனாமா கேனால். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், மலாக்கா, பால்க், எக்ஸெட்ரா. வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? கொஸ்டின் அப்படிதான், இதுதான் கொஸ்டின் அப்படிதான், இதுதான் வந்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். தைவான் ஸ்ட்ரைட். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது எப்படி கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்களும் சொன்னாதானே, நீங்களும் சொன்னாதானடா இது கிளாஸ் வந்து கொஞ்சமாவது ஜாலியாக எடுத்துட்டு போக முடியும். சரி இது ரெண்டுத்தோட சரி இது இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை? இப்போ இப்போ இதுக்கும் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு என்ன சம்பந்தம்? என்னப்பா? டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பனாமான்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பனாமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பனாமா லொகேஷனா பனாமா பாத்தீங்க என்ன சார் இது? என்ன கெனால்? சூயஸ் கேனால். சரி சார். ஸோ லொகேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூயஸ் கேனால். ஸோ கனெக்டிங் இந்த ஒரு வாட்டர் பாடி, இங்கே ஒரு வாட்டர் பாடி, சரியா சார்? கெனால் நடுவில் இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ். ஸோ திஸ் இஸ் கால் கேனால். இப்போ இந்த கேனால் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வாட் வாஸ் தி அதர் வே?
we have to travel. இப்போ நம்ம இங்க இருந்து இப்போ we have to travel from Europe or Italy ல இருந்து travel பண்ணனும்னா we have to cross the entire Africa to reach India. We have to cross the entire the Cape of Good Hope cross பண்ணி we have to reach India. So by the canal என்ன நடக்குது? Simple. So இதே தான் பனாமா canal. A simple waterway connecting பாருங்க connecting two areas. ஒருவேளை இந்த பனாமா canal இல்ல அப்படின்ற பட்சத்துல what we have to done? We have to cross the entire South America to reach over. So it easy. இங்க இருந்து நியூயார்க்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அது என்ன பண்ணும்? கம்மி பண்ணி விட்டு. So this is what canals and straits can do. சரியா சார்? இதே தான் ஸ்ட்ரைட் பார்க்கும்போது இங்க பாருங்க மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேதம் வந்து மலாக்கா ஸ்ட்ரைட். ஸோ இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ட்ரேடை ஈஸ் பண்றதுக்காக. இஃப் தேர் எனி இஷ்யூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஸோ பிரச்சனை இங்கே தான். ஸோ டூ லேண்ட்மார்க்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சூயஸ் கேனால்ல தான் நினைக்கிறேன், எவர் கிரீன் அந்த ஷிப் கண்டெய்னர் வந்து மாட்டிக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் வேர்ல்டு ட்ரேட் வாஸ் அஃபெக்டட். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஆல்மோஸ்ட் இட் அஃபெக்ட்ஸ் தி என்டையர் இந்தியாலே. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை சரியா? கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் சரியா, பெட்ரோல் பிரைஸ் ஹைக், ஸோ ரிசர்வ் அவுட் ஆஃப் ரிசர்வ், so many world economic crises are created by this way. So the importance of geography. So இது எப்படி ஆன்சர் எழுதலாம் சார்? In what way you are going to write the answer? So இப்படி இதுதான் இதோட significance அப்படின்னா on what way you are going to write the answer எப்படி எழுதலாம் சார்? Sir, I have a doubt about the difference between Gulf and Bay. Sure sir. Thus they make international trade easier by reducing the distance between time. Okay, time travel. அதுக்கப்புறம் சார் அவ்வளவுதான், அங்க ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா டைம் டிராவல், டைம் இது எடுத்துக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகும், டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால எனர்ஜி வி கேன் சேவ் சரியா. இட் ஃபாஸ்டஸ் தி டிரான்ஸ்போர்டேஷன் சரியா. அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் டு அனதர் ரிசோர்ஸ் கண்ட்ரில இருந்து ரிசோர்ஸ்லெஸ் அன்ரிசோர்சஸ் கண்ட்ரிஸ்க்கு சீக்கிரமா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ ஆல் ஆர் டிட்டர்மைன்ட் பை தி ஸ்ட்ரெயிட் அண்ட் கேனால்ஸ். இதுதான் அவரு சொல்றாரு சரியா. நான் பேக்கும் இதுக்கு சொல்றேன் சார், அடுத்த செஷன் போகும்போது நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இப்படி எழுதுனா அரௌண்ட் 80%. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது about 80% ஆஃப் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் டன் அலாங் வித் தி ஓஷன் சரியா. மற்ற ட்ரேட் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிதான் எழுதலாம். 80% ஆஃப் தி குளோபல் ட்ரேட் இஸ் பை தி சி. 80% ஆஃப் தி வேர்ல்ட் ட்ரேட் by sea or ocean. So these straits and canals are the important choke points. They are the important choke points. They are the important choke points. And it affects the supply chain logistics. And it affects the supply chain logistics. Apply the supply chain logistics. So first of all, அப்ப அடுத்தது வரும்போது distance. So it reduces the distance. First point அதுதான். அதுல கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூயஸ் கேனால் கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் we have to give the well known example Suez Canal. So it creates the sea route between Europe and Asia, sea route or sea trade between Europe and Asia. And it nearly reduces the approximately 10,000 kilometers.
approximately 10,000 kilometer distance was reduced to sail around the Cape of Good Hope. Cape of Good Hope cross பண்ணி வரதுக்கான 10,000 approximate வந்து it just reduced this Suez Canal by eliminating the entire continent வந்து revolve பண்ணி போகணும்ன்ற அவசியம் இல்ல. Shorten the maritime trade or maritime shipping routes. Shorten the maritime shipping routes. ஸோ அதே மாதிரி பனாமா கேனல் வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். பனாமா கேனல் சான் பிரான்சிஸ்கோல இருந்து இந்த பக்கம் நியூயார்க்கை கனெக்ட் பண்றதுக்கான ஈஸி ட்ரேட் ரூட். ஸோ லேண்ட் இதை விட இதுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதலாம். தென் செகண்ட் பாயிண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ அதுதான் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 million barrel ஆஃப் crude oil was transporting 20 million barrel per day. So ஒரு நாள் straight off. Sir, I cannot understand the ocean currents. Can we get a class for that, sir? Sure, sir. Ocean currents are so easy. வாங்க சார், நீங்க ஆஃப்லைன் வாங்க. we can ஒருத்தருக்கு பே அண்ட் இது பிரச்சனை, இன்னொருத்தருக்கு ஓஷன் கரண்ட்ஸ் பிரச்சனை. ஓஷன் கரண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? எடுத்துட்டேன், முடிஞ்சது இல்ல சார். முன்னாடி ஒரு கிளாஸ்ல இருக்கேன், ரெக்கார்டிங் கிளாஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாருங்க சார். ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி எழுதிக்கோ. இதுதான் சார் ஃபர்ஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இது ரீசெண்டா இருக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ அபவுட் 20 million barrel per day has been transported. Around 20 to 30% of global petroleum consumption is along with this route. 20 to 30% of global petroleum consumption between this Strait of Hormuz of Oman and Iran. இது இன்னும் இன்டர்நேஷனல் ரிலேஷன் போகும்போது வாட் வாஸ் தி ரோல் ஆஃப் ஓமான், வாட் வாஸ் தி ரோல் ஆஃப் UAE, வாட் வாஸ் தி ரோல் ஆஃப் ஈரான், இது எல்லாத்தையுமே நீங்க தெளிவா படிக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி அக்கௌண்டபிள். பை திஸ் இயர் வி கேன் எக்ஸ்பெக்ட் த கொஸ்டின் ஃப்ரம் திஸ் ஏரியா. தென் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. ஸோ சைனா இஸ் வெரி ஈகர். ஸோ அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப கன்சர்ன் தான். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா connects Indian Ocean with the Pacific Ocean. Connects the Indian Ocean with the Pacific Ocean. Nearly 25% of the global trade of goods and services. Nearly 25% of global goods and services trade was carried along the Strait of Malacca. Strait of Malacca. China is very eager to capture or to control over the Strait of Malacca. ஏன்ஷியன் பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒட்டமான் டர்க்ஸ் இந்த கேப்சர் பண்ண கான்ஸ்டன்டினோபிள் கேப்சர் பண்ண ஸ்டோரி கூட நீங்க எழுதலாம். சரியா? அது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். சரியா? இந்த இஸ்தான்புல், இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் ஆஃப் இஸ்தான்புல், அப்போ வந்து ஒட்டமான் டர்க்ஸ் கேப்சர் பண்ண அந்த கான்ஸ்டன்டினோபிள் இன்னைக்கு வந்து இஸ்தான்புல்லா இருக்குது. ஸோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி இந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து இந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா பாருங்க, திஸ் லேண்ட்மார்க். இன்னைக்கு இஸ்தான்புல் இதை வந்து கேப்சர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒட்டமான் டர்க்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கேப்சர் பண்ணதுனால தான் தே ஹாவ் டு ஃபைண்ட் அன் அனதர் வே டு ரீச் இந்தியா. அதனால தான் த இந்தியா ஹாஸ் பீன் ரூல்ட் ஓவர் ஃபார் 300 years. பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ஆல்சோ தேர். த என்டையர் லேண்ட்மார்க். அதே மாதிரி பாருங்க, இஃப் நாட் இந்த ஸ்ட்ரைட் இல்ல, சரியா, இந்த ஸ்ட்ரைட் இல்ல அப்படின்ற பட்சத்துல there is no other way to connect the Black Sea with the Mediterranean Sea. So இங்க பாருங்க, ரஷ்யா is having connection with the Black Sea. சரியா? அந்த இங்க பாருங்க, this strait and this Istanbul strait helps this Russia to connect over the Mediterranean Sea and to Atlantic Ocean. If the strait was not there அப்படின்னா the Russia has been landlocked, completely landlocked. இந்த ஹார்ட்லேண்ட் ரிம்லேண்ட் தியரி லாஸ்ட் கிளாஸ் எடுத்த ஞாபகம் இருக்குதா? ஸோ இந்த ஹார்ட்லேண்ட் ரிம்லேண்ட் தியரியை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பேஸ் இது எல்லாமே. இஃப் இட் இஸ் அரஸ்டட் அப்படின்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி, அது வந்து என்ன சொல்றது, நேவல் பிரிசனர் மாதிரி ஆயிடுவாங்க.
ரஷ்யா. ஸோ இந்த ரெண்டு பார்க் மட்டும் இல்லை அப்படின்னா, ஸோ அகைன் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். Then economic. What all are the economic importance over this area? So ரீசெண்டா இன் சோஷியல் மீடியா there was one ரீல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது சரியா. ஹவு எ ஒன் மேன் பிஹைண்ட் தி growth ஆஃப் சிங்கப்பூர் பார்த்திருந்தீங்களா என்னன்னு தெரியல சரியா. ஸோ சிங்கப்பூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஐலண்ட், அவ்வளவுதான் சார் சரியா. நத்திங் வாஸ் தேர். பட் சிங்கப்பூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல நல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஹவு இட் இஸ் பாசிபிள்? Because it is having that access, or it was present over the strategic location of Strait of Malacca சரியா. ஸோ எந்த ஒரு கண்ட்ரி இஸ் ஹேவிங் தட் கண்ட்ரோல் ஆர் ஹேவிங் தி ஹோல்ட், இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி அந்த பெட்ரோலியம் சிங்கப்பூர் இஸ் ஹேவிங் த ஹார்பர் போர்ட். ஸோ அங்க வந்து என்னது த பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ் சரியா, த ஹோல்டிங் போர்ட் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இட் இன்க்ரீசஸ் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் growth. ஸோ சிங்கப்பூர் இஸ் டெவலப்ட் பை தட் வே because of the strategic location of the Singapore. Last year பாத்தீங்க அப்படின்னா இது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், இந்தியா இஸ் ஆல்சோ ட்ரை டு டெவலப் த போர்ட் ஓவர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாஸ் அ ஃபெயிலியர் ஒன் பிகாஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் China in Sri Lanka. So it was a failure one. To counter the China's dominance in the Indian Ocean, India is trying to plan construct a port on Andaman and Nicobar, but no country want to என்ன சொல்றது rely on the Andaman and Nicobar. So here we have the Chinese port Hambantota, then we are having the Strait of Malacca of Singapore. Then why do they want to rely on the fact of Andaman and Nicobar? So it is some bureaucratic fail அப்படின்றத நம்ம சொல்லணும் on Indian point of view. Then Singapore Malacca Strait. So country depending on this பாத்தீங்க அப்படின்னா obviously the standard of living of the particular country will grow obviously. So this is how you have to write your answer for this kind of question. In conclusion, so it is very important. So international trade, international relation பொறுத்த வரைக்கும் these are the things have to keep in watch அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். For example, Strait of Hormuz. So சில straits and canals வந்து நோட் பண்ணிக்கோங்க சார். Strait of Hormuz. So connecting Persian Gulf with the Gulf of Oman. So Strait of Hormuz. Persian Gulf with Gulf of Oman, Strait of Hormuz. Then Strait of Malacca. Indian Ocean with South China Sea. With Pacific Ocean. Then Bab eb Mandab. So it is a strait connecting Red Sea with Gulf of Eden. Then Suez Canal. Red Sea and Mediterranean Sea. Connect Red Sea and Mediterranean Sea. Then Panama.
We initiated IMAC and INSTC. We use this point for the conclusion, sir. Yes, sir. Very good. So on Indian point of view, the question, okay, sir. On Indian point of view, the question is about, all about the significance, sir. So only avoid this point by this class, but you can use this class, use this as an Indian point of view. Very good, sir. Initiative of IMAC and INSTC. Okay. So Panama connects Atlantic with Pacific. You can also UN class for freedom of navigation. இது நீங்க கன்க்ளூஷன் எழுது சார். UN class for freedom of navigation. Freedom of navigation. On global point of view, UN class. You can use this point also. UN class for your conclusion. So straits and ஐத்தோமெசஸ் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது எவ்வளோ சார்? ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சக்கூடியது இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் வித் சம் டயக்ராம்ஸ் ரெக்வயர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரைட்டோ இல்லை அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. தென் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் அந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் சார். What is meant by tropo, sir? First of all, what is meant by tropo? Troposphere is very significant atmospheric layer that determines the weather processes. So that's the question, 2022 question. Troposphere is very significant atmospheric layer that determines the weather processes. So it is a 15 marker for 250 words. So tropo, what is meant by tropo, sir? First of all, what is meant by tropo? எப்படி இதுக்கான ஆன்சர் எழுதலாம் சார்? ஸோ அட்மாஸ்பியரோட கம்போசிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அட்மாஸ்பியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்க்கும்போது இட் வாஸ் ட்ரோபோ, தி பாட்டமோஸ்ட் லேயர், தென் ஸ்ட்ராட்டோ, தென் மீசோ, தென் வி ஆர் ஹேவிங் தெர்மோ, and we are having exo. In between thermo and exo there was a presence of iono. So the bottommost layer is tropo. அப்படிதானே சார்? Tropo means mixing or mixture அப்படின்றத ட்ரோப்போக்கான அர்த்தம். Lowest layer of the earth atmosphere, all weather occurs in this layer. Why? ஏன் நான் என்னோட கொஸ்டின் அப்படின்றது என்ன அப்படின்னா, why all the weather phenomena activities are occur in this region? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு 15 மார்க்கருக்கு தாராளமா மேக்ஸிமம் புஷ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது எல்லாமே. எப்படி பண்ணலாம் சார்? எப்படி எழுதுவீங்க? இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது நீங்க வந்து இந்த லோவர் லேயர் அதோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு அப்படின்றது எழுதிடுவீங்க. அப்படிதானே? ட்ரோபோஸ்பியரோட எவ்வளவு தூரத்துக்கு அது பிரசன்ட் ஆகி இருக்குது, வாட் ஆர் தி நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்றது மாதிரி எல்லாம் எழுதிடுவீங்க. தென் வாட் எல்ஸ்? வாட் இஸ் பை ட்ரோப்போக்கான அட்வான்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு நமக்கு சர்ஃபேஸ்ல இருந்து அப் டு 18 கிலோமீட்டர் இட் வாஸ் எக்ஸ்டெண்ட் ஓவர் தி ஈக்வேட்டர் அண்ட் இட் வாஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு 8 கிலோமீட்டர்ஸ் அபோவ் தி போல் அப்படின்ற எழுதியல ஹியர் தி நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்றது 6 to 6.5 degree Celsius. So with increasing the height, the temperature is obviously going to be decrease. Yeah. Why the temperature? With increasing the height, why the temperature has to be decrease? Yeah, decrease ஆகணும். Troposphere is the significant layer in the atmosphere for the whole weather condition of our Earth. Yeah. ஆமா, weather condition. The question itself mentions the thing, same thing. நம்ம அதே கொஸ்டினே திரும்ப அடுத்து ஆன்சர் எழுத கூடாது. ஏன்? அதுதான் ரெண்டு பேருமே கமெண்ட்ல அதான் சொல்லி இருக்கீங்க. ஏன்? What? Why? Most water vapor is here, heat occur below, maybe the reason, sir. Very good, sir. ஒரு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டான் இருக்கு அப்படி. சொல்லுங்க சார். Why normal lapse rate அப்படின்றது, why with increase in the height, why the temperature has to be decrease? சொல்லுங்க. You can. ரிவிஷன் கிளாஸ் ஒரு நாள்ல வரணும்.
அடுத்த கிளாஸ் வரும்போது ஹவ் டு என்ன சொல்றது கீப் அப்டேட் தி அந்த பழைய ஃபவுண்டேஷன் கிளாஸ் எடுத்து பார்த்துட்டுருங்க ஃபுல்லாவே. இன்னும் 1 வீக் டைம் இருக்குது நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு. ஸோ என்னப்பா ப்ரெஷரா? ப்ரெஷர் டிஃபரன்ஸ்ல அப்புறம் இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்குலாம் முன்னாடி. சார் ஆல்பிடோ ஆல்பிடோ தானே சொன்னீங்க? இல்ல ஆல்டிடியூட் ஆல்டிடியூட் வந்து விச் இஸ் நத்திங் பட் ஹைட். என்னோட கொஸ்டின் என்ன, வித் டிக்ரீஸ் இன் தி ஹைட் டெம்பரேச்சர் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு டிக்ரீஸ். அப்படிதானே? For 165 meters 1 degree Celsius will be obviously going to decrease. For 1 kilometer 6 to 6.5 degree Celsius கம்மியாக போகுது. ஏன்? Mention the but sir, if we mention that the meaning in the introduction we don't have enough words put into the sir obviously. சார் நம்ம வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடாது, சரியா? வி ஹாவ் டு கிவ் தி ஜிஸ்ட். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வாட் இஸ் ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது வி ஹாவ் டு மென்ஷன், சரியா? தென் அதுலயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணணும். தென் வி ஹாவ் டு மேக் த ஆன்சர். 250 வேர்ட்ஸ் அப்படின்றப்போ யூ ஹாவ் டு கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ட்ரோபோஸ்பியர் இட் செல்ஃப். there is no point of view. அப்படியே நம்ம அந்த கொஸ்டின் எடுத்துட்டு யா இட் இஸ் ஆல் வெதர் ஃபினாமினா அப்படின்றது கொஸ்டின் எழுதுறது, யா இட் இஸ் ஆப்வியஸ்லி தேர் அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தே வாண்ட் சம்திங் நியூ. இன்னும் அந்த கொஸ்டின் வர்றதுக்கு ஆன்சர் வரலையே. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். the earth surface is always heated up from the bottom because of the terrestrial radiation. சொல்லியிருக்கேனா? சரியா? the earth surface absorbs the short wave radiation from the sun and it re-reflect backs the long wave radiation. சொல்லியிருக்கேனா? என்ன சார் இது? ஆல்பிடோ. நீங்க சொன்னது ஆல்பிடோ விஷயம். how much amount of energy has been absorbed அப்படின்றது ஆல்பிடோ. இங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சரியான டேர்ம் அப்படின்றது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்படிதானே சொல்லணும் சார். இன் மெயின்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் தி we have to play with the words. அதுதான் மெயின்ஸ், சரியா? அதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், சரியா? மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ஆன்சர் தெரியாம இருக்குமா? பட் we have to play with the words, சரியா? அருண்குமாருக்கு பாருங்க, அரசு எப்படி இது டைப் பண்றதுக்கு டைம் இருக்குன்னே தெரியல. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பிகாஸ் the air heated up mainly from the earth surface. Then rising of air expands and cooled the average lapse rate of 6.5 degree altitude. This is correct sir. Correct sir. டக்கு 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 டைப் பண்ணீங்களா இல்ல இட் இஸ் சாட் ஜிபிடி ஆன்சரா? சோ ஃபைன் ஃபைன் சும்மா சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே ஃபன் ஃபன். ஓகே சார், பிகாஸ் ஆஃப் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். சரியா சார்? சிம்பிள் திங். ஸோ இதை வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தென் வெதர், how it determines the weather அப்படின்னு பார்க்கும்போது then we have about 99% of the water vapor. so main ஹீரோவே அப்படின்ற ஒரு வாட்டர் வேப்பரை பொறுத்த வரைக்கும் the water in the gaseous form water vapor அப்படிதானே சார்? so it is one among the important greenhouse gas நமக்கு தெரியும். செகண்ட் திங் அப்படின்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி வைஸ் எனக்கு வாட்டர் வேப்பர் மற்ற கேஸஸ் கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் வேப்பர் வாஸ் ஹை. 99% of the water vapor was found below 16 kilometer. About 90% of the water vapor was found below 6 kilometer in the atmosphere. அப்ப 6 kilometer and 16 kilometer அப்படின்றது it is within the troposphere. அப்படிதானே சார்? within the troposphere குள்ளதான் 99% of the water vapor அப்படின்றது present ஆகி இருக்கிறாங்க. அப்படிதானே சார்? இப்போ 99% of the water vapor present over here. அப்ப இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வரக்கூடிய ஷார்ட் வேவ் ரேடியேஷனுக்கு நோ இஷ்யூ. ஒன் அமாங் தி இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றவங்க வாட்டர் வேப்பர் அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பிளாக் தி அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன். அப்படிதானே சார்? அப்ப அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷனை பிளாக் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வில் இன்க்ரீஸ். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் தி வாட்டர் வேப்பர் லெவல். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகம், ப்ரெஷர் அப்படின்றது கம்மி ஆகும்போது டு சாட்டிஸ்ஃபை தட் ப்ரெஷர்
என்ன நடக்க ஆரம்பிக்கும்? இந்த ஹை பிரஷர்ல இருந்து எல்லா விண்டுமே டுவர்ட்ஸ் லோ பிரஷரை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. The wind is having the nature from moving from high pressure area to the low pressure ஏரியாவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஆப்வியஸா வர ஆரம்பிப்பாங்க. அப்ப வரும்போது அவங்க மட்டுமா வருவாங்க? சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து லோ பிரஷர் நோக்கி வரும்போது சவுத் வெஸ்ட் மன்சூன் மட்டும் விண்டா மட்டுமா வருது? இல்ல, இட் டேக்ஸ் மாய்ஸ்சர். வருதா? அப்ப இட் டேக்ஸ் மாய்ஸ்சர் அப்படின்றப்போ இட் பிரிங்ஸ் ரெயின்ஃபால். Dust particles, sir. Dust particles are atmosphere causes the precipitation in the troposphere. Very good, sir. So அவர் என்ன ஆட் பண்றாரு அப்படின்னா, along with the water vapor, not only the water vapor, dust particles are also found over there. பரவாயில்ல, இந்த கிளாஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆன்லைன்ல இன்டராக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வாஸ் ஆல்சோ தேர். இதோட டென்சிட்டியுமே அதிகமா இருக்கிறதுனால இட் வாஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் தி ட்ரோபோஸ்பியர் ரீஜன் ஒன்லி. அப்ப இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹேவிங் தி நேச்சர் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக். ஆர் கண்டென்சேஷன் நியூக்ளியை. கண்டென்சேஷன் நியூக்ளியை. அப்ப இட் இஸ் ஹேவிங் தி வாட்டர் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி. வாட்டர் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த வாட்டர் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டினால என்ன ஆகும்? கண்டென்சேஷன் வில் ஹேப்பன். அப்ப வாட்டர் வேப்பர் along with the dust particle will form the cloud. Obviously, next thing, precipitation will occur. Precipitation will occur. அப்போ எனக்கு இங்க அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்ப கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆக இதெல்லாம் ஒரு ரீசனா பாருங்க. இப்ப ஓவர் தி ஈக்வட்டோரியல் ரீஜன்ல பார்க்கும்போது எனக்கு இந்த வாட்டர் வேப்பர்னாலையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலையும் கிளவுட் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்குது அப்படின்னா ஆப்வியஸா அங்க என்ன இருக்கும்? வெளியிருந்து வரக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷன் அப்படின்றது கம்மியா இருக்கும். when compared to tropics, equator receives much little amount of solar radiation உள்ள வருது. அப்ப டெம்பரேச்சர் என்ன ஆகும்? வேரி ஆக ஆரம்பிக்கும். இந்த டெம்பரேச்சர் வேரி யார் பண்றா? ட்ரோபோஸ்பியர். சரியா? அப்ப ஆல்டிடியூட பேஸ் பண்ணி 0 டிகிரில வந்துட்டு ஈக்வேட்டர்ல வந்துட்டு எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும், டிராபிக்ஸ்ல வந்து எனக்கு எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் அதிகமாகவும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் வேப்பர். அப்போ எனக்கு ரெயின்ஃபாலோடைய லெவல ரெயின்ஃபாலோட அமௌண்ட்டை முடிவு பண்றதும் சரி, ஒரு இடத்துல ஹை பிரஷர் லோ பிரஷர் முடிவு பண்றதும் சரி, விண்டோட டைரக்ஷனும் சரி. விண்டோட டைரக்ஷன் ஹை பிரஷர் ஏரியா டு தி லோ பிரஷர் ஏரியா, அந்த விண்டோட டைரக்ஷனையும் சரி, அலாங் வித் தட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிரிசிபிடேஷன் எடுத்துட்டு போகணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெவலப் ஆகி இருக்குது, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து என்னால இது பண்ண முடியுது, எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்றது யாரு? ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணி தான் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் கெட்டிங் எவாபரேட்டட் அப்படின்றது இருக்குது. அப்படிதானே? அப்ப டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்றது ட்ரோபோஸ்பியர். எப்படி? கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்றது மூலமா. அதனால வாட்டர் வேப்பர் அமௌண்ட் டிட்டர்மைன் பண்றது ட்ரோபோஸ்பியர். சரியா? அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால கண்டென்சேஷன் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணக்கூடியது ட்ரோபோஸ்பியர். அந்த விண்டோட டைரக்ஷனை முடிவு பண்ணக்கூடியது ட்ரோபோஸ்பியர். சரியா? விண்டோட இன்டென்சிட்டி அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் டெண்ட் டு சைக்ளோன். அதை முடிவு பண்ணக்கூடியது ட்ரோபோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்ட் ஆல் வெதர் ஃபினாமினா. ஸோ இப்படித்தான் இந்த ஆன்சர் எடுத்துட்டு வரணும். ஒரு வாட் எவர் தி திங் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2-3 பேஜ் கூட இருக்கிறது 250 வேர்ட்ஸ் தான், ஆனா நம்மளால எழுத முடியணும். சரியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன் 15 மார்க்கர் அப்படின்றப்ப இட் ரெக்வயர்ஸ் 2 diagrams. சரியா? மினிமம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன், இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்னால வரக்கூடிய இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட், இதனால ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸ், சரியா? கொடுக்கலாம். மற்றபடி அட்மாஸ்பியர்ல ஒரு குவிக் ரிவிஷன் வேற ஏதாவது வேணுமா? அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது என்னது? இட் இஸ் நத்திங் பட் மிக்சிங். அவ்வளவுதானே சார்? மிக்சர் ஆஃப் கேசஸ். ஸோ மற்றபடி அட்மாஸ்பியருக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் ஞாபகம் இருக்குது. அட்மாஸ்பியர்னா என்னன்னு சொல்லிட்டு, வாட் இஸ் அட்மாஸ்பியர்? சொல்லுங்க.
A gaseous layer covers the earth surface. ஞாபகம் இருக்குதுல்ல, இன்னைக்கு காலையில ஜிஎஸ் கிளாஸ்லயும் அதே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு மேல ட்ரோபோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேல யார் சார் இருப்பாங்க? அதுக்கு மேல யார் இருப்பா? செகண்ட் லேயர். ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. செகண்ட் லேயர் என்ன சார்? ஸ்ட்ராட்டோ. ஸ்ட்ராட்டோ விச் மீன்ஸ், ஸ்ட்ராட்டோ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? லேயர். வெரி குட், லேயர். Stratified. So the presence of ozone layer. அப்படிதான் the presence of ozone. எப்படி எங்க ஓசோன் வந்துச்சு? When oxygen react with the radiation from the sunlight, it bores to oxygen atoms. சரியா? When this oxygen atom combine with the oxygen, it produces the ozone. So then it is a cycle of ozone production அப்படின்றது எனக்கு வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது நடக்கும். So because of the எனக்கு டெம்பரேச்சர் சாரி வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இங்க பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் யூஇ ரேடியேஷன், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் யுஏபிசி அப்படின்றது சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? யுவிஏ, யுவிபி, யுவிசி படிச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா what else? With increase in the height, the temperature is obviously going to be increased. சரியா? எதனால? Because of the absorption of UV radiation. So அது தெரியும் உங்களுக்கு. Then third layer என்ன சார்? Mesosphere. So mesosphere பொறுத்த வரைக்கும் there was no presence of என்ன இருக்காதீங்க, there is no presence of ozone. So அப்ப with increase in the height, the temperature is obviously going to be decreased. So the very minimum amount of temperature at the entire atmosphere is -100 degrees Celsius at the mesopause region. So nothing else. அதை தாண்டி mesosphereல எதுவும் கிடையாது. Then அடுத்தது one among the important region called thermo. அப்படிதானே சார்? Thermosphere. Shall we draw the layers of the atmosphere in this question, sir? இல்ல sir, no need. வேணாம். No. So I'm just revising that atmospheric topic. சரியா? மத்தபடி எதுவும் கிடையாது. You need not இங்க வந்து நீங்க atmosphere diagram போடணும்ன்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. This is not the structure, physical and chemical structure of atmosphere question கிடையாது இது. சரியா? You have to only explain the troposphere. I'm just explaining. Hold for a second, sir. Online இருக்கவங்க. Revise பண்ணிட்டு இருக்கேன் சார். 2 minutes I will be there. Shall we draw the layers of the atmosphere? அதே கொஸ்டின் தான். நான் 1 minute sir, I will be there. Revise பண்ணிட்டு ஆன்லைன் லீவ்.
Okay, sir. So here we are having thermosphere. So thermosphereல பாத்தீங்க அப்படின்னா because of the absorption இங்க இருக்கக்கூடிய இது வந்து இந்த லேயர் அதாவது ஸ்ட்ராட்டோ ட்ரோபோ தென் மீசோ ஆர் present in the our homosphere. They are commonly called as homosphere region because of the proper mixture of all the gases. ஆனா இதுவே thermosphere and exosphereல பாத்தீங்க அப்படின்னா the gases were not uniformly mixed, so it is called heterosphere. நம்ம பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி. இங்க வந்துட்டு the gases are in the atomic form. சரியா? இங்க வந்து மாலிகுலர் ஃபார்ம்ல இருப்பாங்க. ஹோமோஸ்பியர்ல மாலிகுலர் ஃபார்ம்ல இருப்பாங்க, ப்ராப்பரா மிக்ஸ் ஆயிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஃபார்ம்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஹீலியம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், இந்த மாதிரி அவங்களோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அவங்க வந்து அட்டாமிக் ஃபார்ம்ல தே ஆர் அரேஞ்ச்டு in the troposphere, sorry, in the thermosphere region. So இங்க என்ன நடக்கும்? Because of the solar radiationனால இங்க இருக்கக்கூடிய ions are getting charged particles மாற ஆரம்பிப்பாங்க. Charged particles மாற ஆரம்பிச்சோன்னா what will happen அப்படின்னா they will lose their electrons லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா they form எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் அயனைசேஷன் வந்து டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமா இருக்கும். எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா இட் வாஸ் அரௌண்ட் 1200 to 1400 டிகிரி செல்சியஸ் கிட்ட டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்கலாம். இட் வாஸ் அரௌண்ட் த டெம்பரேச்சர் வாஸ் அரௌண்ட் அருண் சொல்லுங்க அருண், மெசேஜ் ரிஃப்ராக்டட் ஷல் வி ட்ரா. ஓகே. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது இவ்வளவு இருந்தாலும் தெர்மோஸ்பியர் ரீஜன்ல வி கேனாட் ஏபிள் டு ஃபீல் த டெம்பரேச்சர். எதனால அங்க டெம்பரேச்சர் அவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது, 1000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குது, பட் வி கேனாட் ஏபிள் டு ஃபீல் த டெம்பரேச்சர். எதனால? இங்கதான் வந்து நம்ம வந்து சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருப்போம், அப்படிதானே சார்? எதனால இங்க நம்மளால அந்த டெம்பரேச்சரை ஃபீல் பண்ண முடியாது? தட் இஸ் மை கொஸ்டின். Because of the spatial arrangement of atoms. Atoms are sparsely located. No, அதுங்க வந்து என்ன மாலிகுலர் இன்டராக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ மாலிகுலர் இன்டராக்ஷன் இருந்தால் தான் என்ன நடக்கும்? ஹீட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு ஆட்டத்தையும் நான் வந்து ஒன்னா சேர்த்தா தான் எனக்கு என்ன ஆகும்? மாலிகுலர் அட்ராக்ஷன் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும், மாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்றது நடக்கும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க வந்து மாலிகுலர் வைப்ரேஷனே கிடையாது, அதனால ஹீட் அப்படின்றது இருந்தாலும் என்னால ஃபீல் பண்ண முடியாது. Then we are having exosphere. எக்ஸோ அப்படின்றத பார்க்கும்போது அகைன் இங்கேயுமே என்ன இருக்கும்? the particles இங்கேயுமே வந்துட்டு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஹீலியம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அப்படின்றது நீட்டா அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க. கேசஸ் ஆர் சாரி இங்க இருக்கக்கூடிய ஏர் ஆட்டம்ஸ் ஆர் கெட்டிங் அயனைஸ் ஆக ஆரம்பிக்கும். அயனைஸ் ஆன பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு என்னவா? தே வில் ஃபார்ம் தி பேண்ட். இந்த மாதிரி பேண்ட்ஸா ஃபார்ம் ஆகி இருப்பாங்க. பேண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் புரோட்டான்ஸ், இந்த மாதிரி பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பேண்ட் அட் தி 3000 கிலோமீட்டர் அண்ட் செகண்ட் பேண்ட் அட் தி 16000 கிலோமீட்டர். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குயிக் ரிவிஷன் சார், மேக்னெட்டிக் பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ், so otherwise called as Van Allen radiation belt. Van Allen radiation belt. So இங்க என்ன பண்ணுவாங்கன்னா which protects the harmful UV radiation. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், harmful UV radiation which protects earth from the harmful UV radiation. அவ்வளவுதான் Van Allen radiation belt or magnetosphere. Exosphere, magnetosphere. Then in between there was a presence of ionosphere. Ionosphere பாத்தீங்க அப்படின்னா which was present in between ரெண்டு லேயருக்கு நடுவுல, அதாவது தெர்மோக்கும் எக்ஸோக்கும் நடுவுல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர் அப்படின்றது பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆகியிருப்பாங்க. டிஇஎஃப்ஜி அந்த மாதிரி பேண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். டிஇஎஃப் அண்ட் ஜி இந்த மாதிரி வேரியஸ் பேண்ட்ஸா தான். இட் வாஸ் a sandwich between the thermosphere and exosphere க்கு நடுவுல ஒரு சாண்ட்விச் தான் யார் அப்படின்னா இந்த அயனோஸ்பியர் அப்படின்றது. அயனோஸ்பியர் இஸ் நாட் a separate layer or it is not a layer of thermosphere. It was the sandwich layer between thermosphere and exosphere. Someone might think that thermosphere and ionosphere are the same thing அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, but it was not the thing. So what was the major application அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா it will reflect back the radio waves which was sent from the earth surface ல இருந்து சென்ட் பண்ணக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் just reflect back.
So this was about the gist of troposphere. So troposphere எழுதிலாமா 250 மார்க்ஸ்க்கு 15 மார்க்கர். So atmosphere composition தெரிஞ்சது, நார்த் ஈஸ்ட் மன்சூன் சவுத் ஈஸ்ட் மன்சூன் தெரிஞ்சது, ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ஐத்தோமெசஸ் என்னன்னு தெரிஞ்சது. வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். டைம் மட்டும் வேகமா போகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. டெக்கான் ட்ராப்பை பத்தி ஒரு கொஸ்டின். 2022 தான் இந்த கொஸ்டினும். அகைன் நேச்சுரல் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டெக்கான் ட்ராப். நேச்சுரல் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டெக்கான் ட்ராப். ஸோ அகைன் 10 மார்க்கர் தான். ஓகே சார், டெக்கான் ட்ராப்னா என்ன சார்? டெக்கான் ட்ராப், டெக்கான் ட்ராப் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன சார்? பிளாட்டூ. ஓகே, பார்ட் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டூ. ஓகே, வேற? வேற டெக்கான் பிளாட்டூன்னா எனக்கு இதை சார், வல்கானிக் ஆரிஜின். வெரி குட். வேற? வல்கானிக்கலி ஆரிஜின். என்ன சார்? எஸ், ஸ்லைட்லி எலிவேட்டட் லேண்ட்ஃபார்ம். பிளாட்டூனாலே எலிவேட்டட் லேண்ட்ஃபார்ம். ஓகே, தென் வேற என்ன டெக்கான் ட்ராப்னு உங்களுக்கு ஞாபகம் வருது? ஹோட்டல்ஸ். ஏதாவது ஒரு திங் பார்க்கலாம். என்னப்பா? ரீயூனியன் ஹாட்ஸ்பாட். பரவாயில்ல, அதோட ஆரிஜின் வரைக்கும் வருது. ஸோ ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே தான் எடுத்தோம். ஸோ மேண்டல் ப்ளூம்லாம் என்னன்னு சொல்லிட்டு, ரீயூனியன் ஹாட்ஸ்பாட்ல இந்தியா வந்து கிராஸ் பண்ணி வரும்போது த ப்ளூம், த ஃபிஷர் டைப் ஆஃப் எரப்ஷன் அப்படின்றது நடந்துச்சு. தென் இட் வில் ஸ்ப்ரெட் ஓவர், அதாவது பெசால்டிக் டைப் ஆஃப் மேக்மா அப்படின்றதுனால இட் ஸ்ப்ரெட் ஓவர் தி லார்ஜர் பார்ட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து பிளாட்டூ அப்படின்னு சொல்றோம். ஸோ ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் ஆரிஜின் வரைக்கும் சொல்லியாச்சு. வெரி குட். 10 மார்க்கர் அப்படின்றப்போ நம்ம ஆரிஜின் எடுத்துட்டு போக முடியாது. இங்க நம்ம டெக்கான் ட்ராப்பை பத்தி மட்டும் தான் பேசி ஆகணும். ஸ்டெப் லேண்ட்மாஸ் வேர் குட் இன் மினரல்ஸ். ஓகே, ட்ராப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் வாஸ் அ ஸ்டெப் லைக் லேண்ட்மாஸ் அப்படின்னு சொல்றாரு. வெரி குட் தான் சார், வெரி குட். நல்ல அப்சர்வேஷன். வேற ஏதாவது ஒரு பாயிண்ட், இந்த மினரல் ரிலேட்டடா இல்ல வந்து ஏதாவது ஒரு ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவீங்கன்னு பாக்குறேன். I'm eagerly waiting for that point. பிளாக் சாயில் வந்தாச்சு. அங்க அந்த ஒரு வார்த்தையை தான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பிளாக் சாயில். ஓகே, பிளாக் சாயில் ஆர் பிளாக் காட்டன் சாயில் ஆர் ரெக்கர் சாயில், எப்படி வேணா வச்சுக்கலாம். சாயில் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது இதுவுமே நிறைய வாட்டி நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கக்கூடியதான். ஸோ ஆரிஜின் அப்படின்றவங்க ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, ரீயூனியன் ஹாட்ஸ்பாட்ல இருந்து தாண்டி வரும்போது. ஸோ அபவுட் பாத்தீங்க அப்படின்னா டெக்கான் ட்ராப் அப்படின்றது பாத்தீங்கன்னா 5000 ஓவராலா பாத்தீங்கன்னா 1 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு அது சுருங்கிச்சு பிகாஸ் ஆஃப் தி எரோஷன் அண்ட் ஆல். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்டோ ரீஜன் அப்படின்றது 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இருக்குது, கவரிங் தி ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் கோவா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் தெலுங்கானா. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் டெக்கான் ட்ராப் அப்படின்றது. ட்ராப் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா விச் ரெஃபர்ஸ் தி ஸ்டெப். அருண் சொன்ன மாதிரி ட்ராப் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் இட் வாஸ் a ஸ்வீடன் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ட்ராப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் ஸ்டெப் லைக் திங் அப்படின்ற அர்த்தம். இட் இண்டிகேட்ஸ் தி ஸ்டெப் லைக் ஃபார்மேஷன். நம்ம டெக்கான் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் லைக் ஃபார்மேஷன் வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெசால்டிக் ராக்ஸ் and the soil suitable for cotton, pulses, sugarcane and etc. Basaltic rocks. ஓகே, இப்போ அடுத்தது கீ நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்போஸ்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிளாக் காட்டன் சாயில், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்க்க போறோம். பிளாக் காட்டன் சாயில்.
ஸோ ஆப்வியஸாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பசால்டிக் டைப் ஆஃப் லாவா இஸ் கெட்டிங் எரோட் ஆகும்போது அதோட டெபாசிட் வந்து பிளாக் சாயிலாக இருக்குது. இப்படி தான் வந்து இந்தியாவுக்கு பிளாக் சாயில் அப்படின்றது கிடைச்சது. ஸோ பிளாக் சாயில் இஸ் ரிச் இன் ஐரன். எழுதிக்கோங்க சார். பிளாக் சாயில் இஸ் ரிச் இன் ஐரன், கால்சியம், மெக்னீசியம், ஐரன், கால்சியம், மெக்னீசியம். பட் புவர் இன் பேசிக்கலா இந்தியன் சாயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லேக் ஆஃப் நைட்ரஜன். எல்லா சாயில்ஸுமே காமனான அப்ளிகபிள் திங். இந்தியன் சாயில்ஸ் ஆர் லேக் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். புவர் இன் நைட்ரஜன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். ஸோ பிளாக் சாயிலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் ஃப்ளோயிங் சாயில். அப்படிதானே? அதானே சொன்னீங்களா? போரஸ். அதோட போரோசிட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஷோர். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். போரோசிட்டி அப்படின்றது த அமௌண்ட் விச் வாட்டர் ஹேஸ் பீன் ட்ரைன்டு, அதுதான் போரோசிட்டி. இப்போ பாருங்க, இப்போ இதுல போரோசிட்டி அப்படின்ற விஷயம் வந்துட்டு இது உள்ள இது வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா அவ்வளோ. ஆமா. மற்றபடி இப்போ சாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர். ஆமா. ஸோ இது வந்து செல்ஃப் ஃப்ளோயிங் இன் நேச்சர். ஸோ பிளாக் சாயில் அப்படின்றது செல்ஃப் ஃப்ளோயிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் தி ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஃப்ளோயிங் சாயில், ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டி. ஏன் இது செல்ஃப் ஃப்ளோயிங் சாயில் அப்படின்றாங்கன்னா, பிகாஸ் ட்ரை சீசன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு இட் வில் டெவலப் கிராக்ஸ். இந்த மாதிரி கிராக்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்களே. டிப்பிக்கலா வந்துட்டு ஒரு 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 ஊரை வந்துட்டு வறட்சியா காட்டணும் அப்படின்னா அங்க வந்து கிராக்ஸ் விழுந்திருந்தா அந்த ஊர் வந்து வறட்சியான ஊர். அதானே நம்ம சினிமால எல்லாம் பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி டீப் கிராக்ஸ் வரும்போது இங்க இருக்கக்கூடிய அப்பர் லேயர் ஆர் ஆட்டோமேட்டிக்லி இங்க கீழே போயிட்டுறதுனால இங்க புதுசா இருக்கக்கூடிய சாயில் வந்து மேல வருது. ஒரு ஃப்ளோ அப்ப என்ன பண்றோம்? மேல இருக்க சாயில கீழே, கீழே இருக்க சாயில மேல கொண்டு வரும்போது அதே தான் இதுதான் செல்ஃப் ஃப்ளோயிங் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கிங் ப்ராப்பர்ட்டி. எப்ப தண்ணி கிடைக்குதோ பாத்தீங்க, தண்ணி அதுல பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா பெருசா அப்படியே ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி இல்லாதப்ப அப்படியே ஸ்ரிங்க் ஆகி கல்லு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் ஹேவிங் தி ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் காட்டன். காட்டனுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வாட்டரும், லேட்டர் ஸ்டேஜஸ்ல தண்ணியே இருக்கக்கூடாது. ரெயின்ஃபால் இல்லாத டைம்ல தான் அந்த காட்டன் பால்ஸ் அப்படின்றது அழகா வரும். அப்படி இருக்கக்கூடிய சாயில் லேட்டர் பார்ட்ல தண்ணி இல்லாம அந்த செடி செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக திஸ் பிளாக் காட்டன் ஹேஸ் தட் வாட்டர் ரிட்டன்ஷன். அதனால அதுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த பால்ஸ் அப்படின்றது நல்லா பெருசு பெருசா வரும். அதனாலதான் அங்க மும்பை அப்படின்றது இன்னைக்கு வந்து என்னவா இருக்குது? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்படிதானே சார்? அதனாலதான் இப்ப இந்த பிளாக் காட்டன் சாயில பேஸ் பண்ணி தான் மும்பை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அரௌண்ட் மும்பை இஸ் கெட்டிங் டெவலப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங். தென் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல் ரிசோர்சஸ்னு போகும்போது மினரல் ரிசோர்சஸ் அப்படின்னு போகும்போது what are the mineral resources? So it was rich in bauxite ore. It was rich in this Deccan Trap was rich in bauxite ore, one of the important ore of aluminum. Bauxite ore. Then the deeper rocks, இங்க மேல இருக்கக்கூடியது வந்து டாப் சாயில் வந்து பிளாக் சாயில், பிளாக் அதுக்காகவும் இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் தி பில்டிங் ஸ்டோன்ஸ். இந்த கருங்கல் சொல்றோம்ல, பில்டிங் ஸ்டோன்ஸ். Building stones were present over there. Black stone. Building
stones. Useful for construction of roads, railways, etc. Useful for the construction of roads, railways, etc. Then hydrogeological potential. Hydrogeological potential is nothing but the aquifers. ஸோ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 டைப் ஆஃப் இதுக்கு வந்து பொரோசிட்டி அப்படின்றது கம்மி. அப்புறம் எப்படி கிரவுண்ட் வாட்டர் போகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஓவர் தி பீரியட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எரப்ஷன் அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன், ஒரு 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 பேஸ் லேயர் ஃபார்மேஷன். தென் ஆஃப்டர் சம் டைம்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, the water has filled over this area, then the second layer of eruption must happen. So இப்படி எனக்கு வந்து the water has been trapped in between this layer will lead to the formation of aquifers. இப்படிதான் எனக்கு aquifers அப்படின்றது the hydrogeological potential அப்படின்றது இந்த ஏரியா இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. எழுதிக்கோங்க சார். It is called vesicular basalt and intertrapen beds. This beds are called intertrapen, intertreppen, intertrapen beds. Intertrapen beds, vesicular basalt. Vesicular, which is nothing but a kind of a small tube like structure மாதிரி. So in the inter lava beds க்கு நடுவுல வந்துட்டு the water has been trapped. So intertrapen beds. A fossilized water. சொல்ல போனா அதுதான் கரெக்டான டேர்ம். Fossilized water. And because of that என்ன சொல்ற plate tectonic activitiesனால வரக்கூடிய joint cracks. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நர்மதா அண்ட் தப்பி வேலியில பிகாஸ் ஆஃப் தட் என்ன சொல்றது டிரான்ஸ்ஃபார்ம் மவுண்டரினால என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து ஜாயிண்ட் கிராக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குள்ள வாட்டர் ஹாஸ் பீன் ட்ரெயின். அங்க வந்து எனக்கு வந்து ஆக்விஃபயர் டெவலப் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது ஹைட்ரோஜியாலஜிக்கல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ். Fractures and joints allows the water for the underground, allows the water for underground recharge. Fossils contained in this region, almost geothermal energy. Fossils contained in this region results in the geothermal energy. நல்ல பாயிண்ட் தான். ஸோ ஃபாசில்ஸ் அப்படின்றது பொதுவா என்ன ராக்ல சார் இருப்பாங்க? ஃபாசில் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன ராக்ல அந்த ஃபாசில்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும்? பிரைமரி, செகண்டரி ஆர் பிரைமரி, செடிமெண்டரி ஆர் மெட்டமார்பிக்? இக்னியஸ், செடிமெண்டரி ஆர் மெட்டமார்பிக்? எந்த ராக்ஸ்ல வந்து உங்களால அந்த ஃபாசிலைஸ்டு ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும்? ஃபாசில்ஸ் அப்படின்றத நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஃபாசில்ஸ் அப்படின்றத உங்களால எந்த ராக்ல பார்க்க முடியும்? செடிமெண்டரி, மெட்டமார்பிக் செடிமெண்டரி. சரியா? செடிமெண்டரி ராக்ஸ் தான் என்ன சார்? சம்வேர் the thing has to be getting அங்க இருந்து எனக்கு என்ன ஆகும்? வெதர் ஆகி எரோடான திங் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகும். அப்படிதானே சார்? இதான செடிமெண்டரி. அப்போ இதுக்கு மத்தியில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம் ஏதாவது இறந்துருச்சு அப்படின்னா அடுத்த லேயர் வந்துட்டு அது மேல அப்படியே செடிமெண்ட் ஆகி when it is getting external temperature and pressureனால அது கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா the thing is getting fossilized. அப்படிதானே சார்? அப்ப ஃபாசில்ஸ் எதுல தான் இருக்கும்? செடிமெண்டரி ராக்ஸ்ல தானே இருக்கும்.
ஆமா தானே? மறக்க கூடாது சில விஷயத்த. அடுத்தது எனர்ஜி ரிசோர்சஸ். வாட் ஆல் ஆர் தி எனர்ஜி? ஆல்ரெடி அந்த பாயிண்ட் வந்தாச்சு. எனர்ஜி ரிசோர்சஸ். சோ பாருங்க, ஹைட்ரோகார்பன் பேசின். சோ மேஜர் ஹைட்ரோகார்பன் பேசின். மேஜர் ஹைட்ரோகார்பன் பேசின். எக்ஸாம்பிள் Saurashtra and Narmada Rift Valley. Example, Saurashtra and Narmada Rift Valley. இந்த லேயர்ல போயிட்டு அப்படியே இந்த திங் அப்படின்றது அப்படியே ஃபாசிலைஸ்ட் ஆகி இருக்கும்போது ஓவர் த ஃப்ளோ எப்படி வாட்டர் கெட்டிங் ட்ராப்போ அதே மாதிரி இந்த ஃபாசில்ஸும் அப்படியே ட்ராப் ஆகியிருக்கலாம். ஓவர் த பீரியட் வந்து இங்க வந்து என்ன ஆயிருக்கலாம், இந்த திங் இந்த பிளான்டோ ட்ரீயோ வாட் எவர் எல்ஸ் இங்க இருக்கக்கூடியது வந்து கெட்டிங் ஆர் கார்பன் சின்கா மாறி இருக்கலாம். So by using the modernized technology, we just dig out this thing. So hydrocarbon basin. நடக்கலாமா? Hydrocarbon basin. Metamorphic rocks, it will be destroyed by the heat and pressure. Is this correct? Is this correct or the other reason, sir? புரியல sir. Metamorphic rock, it will destroy by heat and pressure. In metamorphic rocks வந்துட்டு fossils இல்லாததுக்கான ரீசன் சொல்றீங்களா நீங்க? அதான் சொல்றீங்களா? ஓகே, ஆமா சார், கரெக்ட் தான். மெட்டமார்பிக் ராக்ஸ்ல வந்து அவர் ஃபாசில்ஸ் இல்லாததுக்கான ரீசன் சொல்றாரு. பிரைமரி ராக் இட் இஸ் ஆப்வியஸ்லி லாவா மேக்மா, அதுல இருந்து உங்களுக்கு வர முடியாது. மெட்டமார்பிக் ராக்ஸ்ல இட் அண்டர்கோஸ் இம்மன்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால ஃபாசில்ஸ் ஆர் கெட்டிங் டெஸ்ட்ராய்டு. அதுலயும் உங்களால பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. சரி, ஸோ ஹைட்ரோகார்பன் பேசின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் வந்து இந்த நர்மதா அண்ட் சௌராஷ்டிரா ரீஜன். தென் செகண்ட் பாத்தீங்கன்னா சொனாட்டா, SONATA. So geothermal energy, this sonata block அப்படின்னு சொல்லுவாங்க. Geothermal energy, famous for geothermal energy. Geothermal energy, sonata. Sarmand, Narmada and Tapi region. Tapi region. So geothermal energy. ஸோ இதை டயக்ராம் செட்டாக மென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா மேலே வந்துட்டு பிளாக் காட்டன் சாயில், பிளாக் சாயில். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டரி இதுல இருந்து வரக்கூடிய அந்த பாக்சைட் கொஞ்சம் கொஞ்சமா எரோடான பாக்சைட் லேயர். இன்னொன்று வந்துட்டு அதர் மினரல்ஸ். இங்க வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு இங்க வந்து எசென்சியல் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஜியோலைட்ஸ் மாதிரியான எசென்சியல், அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஜியோலைட்ஸ் மாதிரியான எசென்சியல் ஸ்டோன்ஸ் ஆர் எசென்சியல் மினரல்ஸ் லைக் ஜியோலைட்ஸ் கேன். ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. தென் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ, அதாவது செகண்ட் ஃப்ளோவால வந்த வெசிகுலர் பெசால்ட் லேயர் இருக்கலாம். அதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், அதாவது ஆக்விஃபயர் அப்படின்றது ட்ராப் ஆகி இருக்கலாம். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோல இருந்த இன்னொரு வெசிகுலர் பெல்ட், வெசிகுலர் பெசால்ட். ஸோ டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா த ஓல்டு ஆர்கியன் ராக் சிஸ்டம், இது எழுதி வச்சுக்கோங்க. ஆர்கியன் ராக் சிஸ்டம் இருக்கலாம். இதுக்கு கீழே ஃபைனலா த ஓல்டு ஆர்கியன் ராக் சிஸ்டம் வாஸ் தேர், which goes n number of cycle of erosion. So இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் a shield அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீல்ட்.
ஏன் it undergoes n number of cycle of erosion. நிறைய வாட்டி இதுல எரோஷன் நடந்து it will become a shield kind of thing. ஏன்னா this part belongs to the old Gondwana tract. So this part of Archean rock system அப்படின்றது which belongs to the old Gondwana land mass. So இது வந்து Archean rock system அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So in conclusion என்ன சார் கொடுக்கலாம்? ஸோ டெக்கான் ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் பில்லர் சொல்லலாம். இந்தியாவுடைய எக்கலாஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் பில்லர் சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் தி டெக்கான் ரீஜன். அதே டைம்ல வந்துட்டு விச் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஃபார் தி எனர்ஜி சப்ளை, எனர்ஜி ரிசோர்சஸ்க்குமே ஜியோ தெர்மல் எனர்ஜியா இருக்கட்டும் இல்ல ஹைட்ரோ கார்பன் சின்கா இருக்கட்டும் அதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ எக்கலாஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் டிரைவ் ஆஃப் இந்தியா, ecological and economic drive of India. Conclusion. So Deccan trap. So the doubt irka? No, sir. So in the question last paakla. So factors responsible for diversity of natural vegetation in India. Natural vegetation in India. Diversity. So ரொம்ப சிம்பிளான காமனான question. Factors responsible for the diversity of natural vegetation in India. So natural vegetation first of all என்ன சார்? வாட் இஸ் மை நேச்சுரல் வெஜிடேஷன்? நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன? எந்த ஒரு ஹியூமன் இன்டரப்ஷனும் இல்லாம தானா இருந்து அது தானா வளருது நேச்சுரல் வெஜிடேஷன். அவ்வளவுதான். இதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்றது. வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் டைவர்சிட்டி இன் இந்தியா? ஸோ ஆமா, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் ஒன் அமாங், சரியா, 12 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒன் அமாங் தி கண்ட்ரி, சரியா. இது எழுதிக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்கலாம். 12 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரி, இந்தியா வாஸ் ஒன் அமாங் தெம். India was one among the 12 biodiversity countries in the world. Accounts for approximately 50,000 species. Accounts for nearly 50,000 species of 50,000 plant species. Starting from India la pathinga appadina desert kind of vegetation இருக்குது. We are having thorns, we are having cactus இருக்குது. அதே மாதிரி we are having ரொம்ப கோல்டு இருக்கக்கூடிய அல்பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்க வரக்கூடிய மோசஸ் லிச்சன்ஸ் இருக்குது. அதே டைம்ல we are having ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வரக்கூடிய எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. நம்மகிட்ட டெசிடியஸ் கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. வாட் எல்ஸ் இந்தியா இஸ் நாட் ஹேவிங்? எல்லாமே இந்தியால இருக்குது. அப்படிதானே? அப்ப இந்த டைவர்சிட்டிக்கான காரணம் என்ன? அதுதான் உங்களுடைய கொஸ்டின். ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் டெசர்ட். அப்போ டெசர்ட்டுக்கான ஃபார்மேஷன், டெசர்ட்டுக்கு இருக்கிறதுக்கானது. தென் இந்தியாவில் வந்துட்டு ரெயின்ஃபால் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன? இந்த ரெயின்ஃபால்ல என்ன டைப் ஆஃப் ட்ரீ இருக்கும், சரியா? ஹை ஆல்டிடியூட் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல மோசஸ் லிச்சன்ஸ் கோனிஃபரன்ஸ் ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய டீக், நீம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ் என்ன? ஷர்ப்ஸ், தான்ஸ், எல்லாத்துக்குமான ரீசன் என்னென்ன அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும், சரியா? ரொம்ப காமனிஸ்டிக் வே ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல? எழுதலாமா? டோன்ட் சாட்ஜிபிட்டிலாம் பார்க்காதீங்க, புக் பாருங்க, சரியா? புக்ல ஜிசிலியாங்களே ரெஃபர் பண்ணுங்க, சரியா? பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள், ஓன் ஆன்சர்ஸை எழுத ட்ரை பண்ணுங்க, எவால்வ் பண்ணுங்க, சரியா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது
ஸோ ஆன்லைனில் ஏதாவது டவுட் சார்? பேசிக்கான திங்ஸை ரெஃபர் பண்ண மறக்காதீங்க சரியா? பேசிக்காக இருக்கக்கூடியதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. திரும்ப ப்ரிலிம்ஸுக்கு சொல்கிற விஷயம் தான். எல்லாரும் தப்பு பண்ணுறத நம்ம கல்ஃப் அண்ட் பே கல்ஃப் அண்ட் பே இப்போ அந்த ஓஷன் கரண்ட்ஸ் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துடுறேன் தரணி சார். எல்லாரும் டைம் இஸ் அப் ஐ திங்க். எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய கொஷினை நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா ஓகே. ஆனா எல்லாருமே தெரிஞ்ச கொஷினை நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா த சான்சஸ் ஆர் கெட்டிங் அப்படின்றது நம்ம தள்ளி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க எப்பவுமே சரியா? என்சிஆர்டிஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்சிஆர்டிஸ் திரும்ப 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 ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஃபவுண்டேஷன் புக், உங்களோட கிளாஸ் நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க சரியா? மெயின் ஆன்சர் எவால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க நீங்களே சரியா? ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார்.